Taste the Daily. மதுரை மாவட்டம் அழகர்மலை வனப்பகுதியில் எளிதாக எடுத்து செல்லும் வகையில் வெட்டப்பட்ட மரங்கள் கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சாலையின் குறுக்கே விழுந்து கிடந்த மரங்களை வனத்துறை வெட்டி சாலையின் ஓரத்திலேயே வைத்துள்ளனர். இதனால் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரித்ததோடு வெட்டப்பட்ட மரங்களை தெரியாமல் வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே வனத்துறையினர் முறையாக இதனை ஏலம் விட வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் பேருந்து சாலை தடுப்பில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி சுவர் மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த 8 பெண்கள் உட்பட 12 பயணிகள் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கருங்குளத்தில் புத்தாண்டை ஒட்டி ஜல்லிக்கட்டு காளைகள் மீது புனித நீர் தெளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. புனித இன்னாசியார் ஆலயம் முன்பு குளிப்பாட்டி வர்ண பொடிகள் தூவி மாலையிட்டு அலங்கரித்து காளைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. இதையடுத்து மந்திரித்து தீர்த்தம் தெளிக்கப்பட்டதை அடுத்து காளைகளை அதன் உரிமையாளர்கள் அவரவர் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். இந்நிகழ்வை முன்னிட்டு இன்னாசியார் ஆலயம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் கல்லூரி பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்து மாணவர்களை அழைத்து வர UUR கண்டிகை கிராமத்திற்கு சென்றது. அங்கு மாணவர்களை ஏற்றிவிட்டு கல்லூரி பேருந்து பின்னால் வரும்பொழுது சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்த சுப்புராஜ் என்பவர் மீது ஏறி இறங்கியது. இந்த விபத்தில் சுப்புராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சுப்புராஜின் உறவினர்கள் கல்லூரி பேருந்தை சிறைப்பிடித்து KG கண்டிகை நொச்சிலை நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.